Good morning, students. In this class, we are going to see about Unit 2 Forms of Organization in the Chapter 8, that is Multinational Corporations, MNCs. MNCs பற்றி நம்ம already வந்துட்டு ஒரு definition we have seen in the last lesson. So, MNCs அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, that is multinational companies. Multinational companies என்ன, that is they will be carrying their business in more than one country. அவங்க வந்து ஒரு கண்ட்ரிக்கு மேலே அவங்களுடைய பிஸ்னஸை வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. அவங்க தான் என்னது, மல்டிநேஷனல் கம்பெனிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வில் மூவ் ஆன் வித் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன். So, meaning and definition. A multinational company is one which is incorporated in one country called the home country. Incorporation வந்துட்டு is அவங்க எங்கே வந்து அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் கண்ட்ரி. அந்த கண்ட்ரி எங்கே இன்கார்பரேட் பண்ணாங்களோ அந்த கண்ட்ரி வந்து இட் இஸ் கால்ட் as the home country, but whose operations extend beyond the home country and which carries on business in other countries called the host countries in addition to the home country. அதாவது என்ன அப்படின்னா, மல்டிநேஷனல் கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறது ஒரு கண்ட்ரிலேயே இருக்கும், தட் இஸ் கால்ட் as a home country, and but whose operation அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஓவர் சம் அதர் கண்ட்ரீஸ். பிஸ்னஸ் வந்து இன்னும் அதர் கண்ட்ரீஸில் அந்த கண்ட்ரீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற கண்ட்ரீஸ்க்கு பேர் என்ன, வேறு எங்கெல்லாம் நடக்குதோ அந்த கண்ட்ரீஸ் வந்து ஹாஸ்ட் கண்ட்ரீஸ் இன் அடிஷன் டு த ஹோம் கண்ட்ரி. அவங்க ஹோம் கண்ட்ரியில் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அது போக வேறு எங்கெல்லாம் பிஸ்னஸ் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். It must be emphasized that the headquarters of a multinational company are located in the home country. ஆனால் மெயினாக அவங்களுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கணும் அப்படின்னா, எங்கே வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க, தட் இஸ் ஹோம் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் மீனிங் அண்ட் டெஃபினிஷன். மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னம்னா இட் வில் பி கேரிங் அவுட் இஸ் பிஸ்னஸ் இன் மோர் தென் ஒன் கண்ட்ரி. அதை தான் நம்ம எம்என்சிஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறது வந்து ஹோம் கண்ட்ரியில். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் தென் ரிமைனிங் மற்ற கண்ட்ரி வேறு எங்கெல்லாம் பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். ஆனால் அந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் கண்ட்ரி. திஸ் இஸ் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப், that is meaning of multinational companies. Now we all move on to the definitions of multinational company. That is, before moving on to the definition of multinational MNCs, so a multinational corporation is known by various names. நம்ம various namesல சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, global enterprise, international enterprise, world enterprise, transnational கார்பரேஷன். ஸோ வேரியஸ் நேம்ஸில் வந்து நம்ம மல்டிநேஷனல் கார்பரேஷனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ என்னென்ன, குளோபல் என்டர்பிரைஸ், இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ், வேர்ல்ட் என்டர்பிரைஸ் அண்ட் டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன் எக்ஸெட்ரா. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு த டெஃபினேஷன் ஆஃப் MNC. அக்கார்டிங் டு நெயில் ஹெச் ஜேக்கோபி, a multinational corporation owns and manages business in 2 or more countries. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸில் மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னா owns and manages business in 2 or more countries-ல அவங்க பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணால் அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மல்டிநேஷனல் கார்பரேஷன். MNC is defined to be an enterprise operating in several countries but managed from one country. MNCஸ்னா என்னது, enterprise operating in several nations, several countries-ல அவங்க பிஸ்னஸ் இருக்கும், பட் ஆப்ரேட்டிங் மேனேஜிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரே கண்ட்ரியில இருந்து மேனேஜ் பண்ணுவாங்க. Do you understand? This is the definition of multinational companies, MNCs. Next one is oligopoly. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். It is a market condition where there are few sellers in the same product line. Oligopoly அப்படின்னா it's a market condition. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, where there are few sellers in the same product line. நிறைய few sellers இருப்பாங்க, ஆனால் ஒரே ப்ராடக்ட் லைனில் they will be there. So the thing is, once again I'm repeating the oligopoly. It is a market condition where there are few sellers in the same product line. Few sellers ஆனால் வந்து ஒரே ப்ராடக்ட் லைனில் அவங்க வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், global enterprises or the business organizations which operate in more than one country. Global அப்படின்னாவே that is more than one country operate பண்ணுறது, or business organizations which operate in more than one country. Since they operate in more than one nation, they are also called as multinational companies. Global enterprise அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. எதனால் அப்படின்னா more than one country அவங்க பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணுறாங்க.
ஸோ மோர் தென் ஒன் கண்ட்ரி ஒன் நேஷனில் அவங்க பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணுறதுனால தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மல்டிபிள். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். கண்டிப்பாக என்னது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட் எவர் கம்பெனி இட் இஸ் அதில் அட்வான்டேஜஸும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீல் மூவ் ஆன் டு த அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லோ காஸ்ட் லேபர். ஸோ MNCs set up their facilities in low cost countries. அவங்க வந்து எதில் வந்து அவங்களுடைய தட் இஸ் பிஸ்னஸ் இது பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லோ காஸ்ட் கண்ட்ரீஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லோ காஸ்ட் கண்ட்ரீஸ் இஸ் நத்திங் பட் அவங்களுடைய ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது அங்கே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லோ காஸ்ட்டில் இருக்கும். தட் இஸ் இட் கெயின்ஸ் காஸ்ட் அட்வான்டேஜ் அண்ட் செல்ஸ் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் குட் குவாலிட்டி அட் லோ காஸ்ட். அதாவது குட் குவாலிட்டியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பட் இட் வில் பி வாட் தட் இஸ் செல்லிங் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ், அது ப்ராடக்ட் சர்வீசஸ் இதெல்லாம் வந்துட்டு லோ காஸ்ட்டில் வந்துட்டு அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நாட் அவைலபிள் டு ஸ்மாலர் கம்பெனிஸ் விச் ஆப்ரேட் அட் ரீஜனல் லெவல். இது வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸில் மட்டும்தான் பாசிபிள். ஸ்மாலர் கம்பெனிஸ் ரீஜனல் லெவலில் வந்து அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அங்கே வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் லோ காஸ்ட் லேபர் அப்படின்னா MNC வந்து அவங்களுடைய தட் இஸ் பிஸ்னஸ் எங்கே கேரி அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோ காஸ்ட் கண்ட்ரீஸ். அங்கே வந்துட்டு என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து லோ காஸ்ட்டில் வந்து ஆனால் பட் த குட்ஸ் வில் பி குவாலிட்டி குட்ஸ் லோ காஸ்ட்டில் செல் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நாட் அவைலபிள். இது வந்து எங்கே அவைலபிள் இல்லை, ஸ்மாலர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீஜனல் லெவலில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. தட் இஸ் அவங்களுக்கு வந்து இந்த அட்வான்டேஜ் வந்து தட் இஸ் லோ காஸ்ட் லேபர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். த ரிசோர்சஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் MNCs in the sphere of research and development enables the host country to establish its research and development system which helps it producing quality goods and service at least possible cost. அதாவது வந்து MNC அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து பல கண்ட்ரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த எந்த ஹாஸ்ட் கண்ட்ரியில் இருக்கோ அங்கே வந்து அவங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. நிறைய எக்ஸ்பர்டைஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ரிசோர்ஸஸும் வெல் ஆஃபாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒன்லி வில் பி ஒர்க்கிங். ஸோ அப்போ வந்து அந்த கண்ட்ரியில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் குவாலிட்டி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதே மாதிரி லெஸ் பாசிபிள் காஸ்ட்டில் செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா வந்து தட் இஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்ம வந்து நிறைய வந்து தட் இஸ் இனோவேஷன்ஸ் இன்வென்ஷன்ஸ் பண்ணுவோம். அப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டில் நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ அந்த ஹாஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ அந்த குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் வந்து நல்ல ஒரு குட் குவாலிட்டி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி லோ காஸ்ட்டில் தட் இஸ் தே வில் செல்லாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்ஸஸ். ஸோ எல்லா இதுலேயுமே வந்து நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து ப்ராப்பராக வி ஹாவ் டு யூட்டிலைஸ் இட். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் தேர் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் நாலேஜ் MNC ஆர் இன் அ பொசிஷன் டு ப்ராப்பர் யூட்டிலைஸ் ஐடியல் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் த ஹாஸ்ட் கண்ட்ரி. அவங்க வந்து எந்த கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் பர்சனல், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸும் சரி, அதே மாதிரி தட் இஸ் ஃபிசிக்கல் ரிசோர்ஸும் வந்து என்னது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் in an increase in the national income of the host country. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த ஹாஸ்ட் கண்ட்ரியில் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அங்கே வந்து அவங்களுடைய நேஷனல் இன்கம் அதிகமாகும். ஏன்னா தட் இஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகிறப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸும் இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபிசிக்கல் ரிசோர்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி தேர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வில் ஆல்சோ கெட் இன்க்ரீஸ்டு. ஸோ அதுதான். ஸோ ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்ஸ். இருக்கிற ரிசோர்ஸஸ் எப்பவுமே நம்ம ப்ராப்பர், அது ஹியூமனாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கல் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, we have to utilize properly. So the next thing is improvement in balance of payment position. MNCs helps the host countries to increase their exports. So automatically வந்து எந்த ஒரு ட்ரேட் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னாலும் எக்ஸ்போர்ட் ஷுட் பி தேர். அப்போ தான் வந்துட்டு என்னது they can increase their business. So as such they help the host country to improve upon its balance of payment position. So MNCs எந்த ஹாஸ்ட் கண்ட்ரியில் வந்து MNCs பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அங்கே வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து MNCs வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. தட் இஸ் அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் அவங்க எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. as such they help the host country to improve. அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் வந்து என்னது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு MNCs வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். MNCs carry the advantages of technical development
10 ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். ஸோ என்ன அப்படின்னா ஒரு 10 ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 10 ஹாஸ்ட் கண்ட்ரீஸோடைய இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்டைஸ் பர்சனல் இருப்பாங்க. அந்த வேறு கண்ட்ரியில் நிறைய கண்ட்ரீஸில் பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கலாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கப்போ டெக்னாலஜி வில் ஆல்சோ கெட் இம்ப்ரூவ்டு. இன்ஃபேக்ட் எம்என்சிஸ் ஆர் அ வெஹிக்கல் ஃபார் டிரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். எம்என்சிஸ்னால அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு கண்ட்ரியிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கும் என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. பிகாஸ் ஆஃப் எம்என்சிஸ் போர் ஹாஸ்ட் கண்ட்ரீஸ் ஆல்சோ பிகின் டு டெவலப் டெக்னிக்கலி. அதாவது எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஈக்குவலாக ரிசோர்ஸ் இருக்கணும் சொல்ல முடியாது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது. எம்என்சிஸ்னால என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் அவங்க டெவலப் ஆகிறதுனால வேறு எங்கெங்கெல்லாம் அவங்க பிஸ்னஸ் இருக்கோ அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே டெக்னிக்கலாகவும் என்ன ஆகும், புவர் டெக்னாலஜியாக இருந்தாலுமே முதல்ல எம்என்சிஸ் வந்ததுக்கப்புறமா அவங்க டெக்னாலஜியும் டெவலப் ஆயிரும், அவங்களும் டெக்னிக்கலாக வெல் ஆஃப் ஆயிடுவாங்க. ஸோ தட் இஸ் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனேஜரியல் டெவலப்மெண்ட். எம்என்சிஸ் எம்ப்ளாய் லேட்டஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். கண்டிப்பாக வந்து அவங்க 2-3 கண்ட்ரீஸில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதெல்லாம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. people employed by MNCs do a lot of research in management. கண்டிப்பாக எம்என்சிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எம்ப்ளாய் பண்ணுற பீப்புளெலாம் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸு ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் கேரி அவுட் பண்ணுவாங்க. இன் அ வே தே ஹெல்ப் டு ப்ரொஃபஷனலைஸ் மேனேஜ்மெண்ட் அலாங் அட் லேட்டஸ்ட் லைன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி அண்ட் ப்ராக்டிஸ். லேட்டஸ்ட்டாக மேனேஜ்மெண்ட்டில் என்ன தியரி என்ன தட் இஸ் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஆர் தேர் அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுவாங்க. திஸ் லீட்ஸ் டு மேனேஜரல் டெவலப்மெண்ட் இன் ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸ்லையும் அவங்க அதே மேனேஜரல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் மேனேஜரியல் டெவலப்மெண்ட்டும் நடக்கும். ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் நடக்கும், மேனேஜரியல் டெவலப்மெண்ட்டும் இட் வில் ஹேப்பன். So the next thing is end of local monopolies. That is the entry of MNCs lead to competition in the host countries. அதாவது நம்ம ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக காம்படிஷன், இந்த கம்பெனிக்கு கண்டிப்பாக காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே இருக்கிற லோக்கல் மோனோபொலிஸ் மீன்ஸ் அவங்களே வந்து அந்த லோக்கல் அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க அவங்களே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சிங்கிளாக சோலோவோ மோனோன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், அவங்களே வந்து அதை வந்து அந்த பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸை மட்டும் டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ லோக்கல் மோனோபொலிஸ் ஆஃப் த ஹாஸ்ட் கண்ட்ரீஸ் இது ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். உடனே இவங்க காம்படிட்டராக தெரிஞ்சாங்க எம்என்சிஸ் அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தட் இஸ் தே ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை அவங்க செல் பண்ணணும், அவங்களுடைய பிஸ்னஸை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா எம்என்சிஸ் போனதுனால எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. தஸ் எம்என்சிஸ் புட் அன் எண்ட் டு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆஃப் லோக்கல் மோனோபோலிஸ். ஸோ எம்என்சிஸ்னால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த லோக்கலில் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து நிறைய ட்ரேடில் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, தட் இஸ் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அவங்களும் கன்சியூமர்ஸ்க்கு குவாலிட்டி குட்ஸ் லோ காஸ்ட்டில் தே வில் ப்ரொவைட். ஸோ இது வந்து இட்ஸ் பாசிபிள் த்ரூ எம்என்சிஸ்னால இது வந்து பாசிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எம்என்சிஸ் கம்பல் டொமஸ்டிக் கம்பெனிஸ் டு இம்ப்ரூவ் தேர் எஃபிஷியன்சி அண்ட் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கண்ட்ரீஸில் வந்துட்டு லோக்கல் மோனோபொலிஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ்னுடைய குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ எஃபிஷியன்சி வில் ஆல்சோ கெட் இம்ப்ரூவ்டு. ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா மெனி இந்தியன் கம்பெனிஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஒரு அந்த இது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த குவாலிட்டி இல்லைன்னா அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறது நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டோம். ஸோ இன் இந்தியா மெனி இந்தியன் கம்பெனிஸ் அக்வயர்ட் ISO 9000 குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் டியூ டு ஃபியர் ஆஃப் காம்படிஷன் போஸ்ட் பை எம்என்சிஸ். ஸோ இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா எம்என்சிஸ் உள்ள வர ஆரம்பிச்சு அவங்களுடைய காம்படிஷன் அதிகமாகிறப்ப தான் எங்கே நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்பாயில் ஆயிருமோ, நம்மளும் வந்துட்டு என்னது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்காம போயிட்டா நம்ம பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆகும், லாஸில் போகுமோங்கிற ஒரு பயத்தில் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்தியாஸில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு தே ஹாவ் அக்வயர் த ISO 9000 சர்டிஃபிகேட். ஸோ ISO 9000 ஒரு ப்ராடக்ட்ல இருந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வாங்குற வீட்டில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து கண்டிப்பாக இருக்கும். அது இருந்ததுனாவே நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், இட் இஸ் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு மைண்ட் செட்டுக்கு நம்ம இருப்போம். ஸோ எண்ட் ஆஃப் லோக்கல் மோனோபொலிஸ் எம்என்சிஸ்னால இந்த மாதிரி லோக்கல் பீப்புள் வந்துட்டு அந்த கண்ட்ரி அதாவது ஹாஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற லோக்கல் பிஸ்னஸ் பீப்புள் வந்து தட் இஸ் ஏதாவது வந்து ட்ரேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்களும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த கன்சியூமர்ஸ்க்கு. அதே மாதிரி எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் பண்ணி எல்லாமே வந்து இட் வில் பி ப்ராப்பர். So next one is improvement in standard of living. Standard of living என்னன்னு பார்த்தோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா பீப்பிள், தட் இஸ் மக்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது. ஸோ பை ப்ரொவைடிங் சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எம்என்சிஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்பிள் ஆஃப் த ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பீப்புளோட நல்ல ப்ரைஸில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் இம்ப்ரூவ்டு. ஸோ எம்என்சிஸ்னால என்ன அப்படின்னா அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் பீப்புளுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது, எஃபிஷியண்ட்டாகவும் வந்துட்டு அந்த தட் இஸ் பிஸ்னஸ் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் லோவர் ப்ரைஸ்லையும் கிடைக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்லி என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வில் கெட் இம்ப்ரூவ்டு. So the next one is promotion of international brotherhood and culture. MNCs integrate economies of various nations with the world economy. So என்ன அப்படின்னா அதை இன்டகிரேட் பண்ணுறாங்க, கோஆர்டினேட் பண்ணுறாங்க வேரியஸ் நேஷன்ஸ் வேர்ல்டு எக்கானமியோட. ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வந்து ஒரு 2-3 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன், 2-3 கண்ட்ரிஸ் ஜாயின் டுகெதர். ஸோ ஒரு இன்டகிரேஷன் வரும். த்ரூ தேர் இன்டர்நேஷனல் டீலிங்ஸ் எம்என்சிஸ் ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர். அதாவது ஒரு நமக்கு கலாச்சாரமும் சரி அடுத்த மற்ற நாடுகளோட தட் இஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸ், அதே மாதிரி ஒரு கல்ச்சரும் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் மற்ற கண்ட்ரீஸோட டெவலப் ஆகும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்என்சிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இட் வில் பே வே ஃபார் வேர்ல்டு பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. வேர்ல்டு லெவலில் எல்லா 2-3 கண்ட்ரீஸ் ஒன்றா மர்ஜ் ஆகி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்புறம் அப்படின்னு பார்க்குறப்ப வேர்ல்டு லெவல் இட் வில் பி வெரி ப்ராஸ்பரஸ் அண்ட் ஆல்சோ வேர்ல்டு லெவல் பீஸ் வில் ஆல்சோ பி என்ஹான்ஸ்டு. ஸோ வாட் எவர் திங் வி ஹவ் சீன் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ். அதாவது லோ காஸ்ட் லேபர் அப்படின்னு பார்த்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் அவங்க குவாலிட்டி குட்ஸை லெஸ் ப்ரைஸில் அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் சேல் பண்ணுவாங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியும் இருக்கும். ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்ஸஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் அப்படின்னா பேமெண்ட்டும் வந்து பேலன்ஸ்டாக போகும். டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் தட் இஸ் டெக்னாலஜியும் வந்துட்டு என்னது 2-3 இதில் இது பண்ணுறப்ப எம்என்சிஸ் உள்ள போகிறப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் அவங்க டெக்னாலஜியும் டெவலப் பண்ணிக்குவாங்க. மேனேஜரியல் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ், பர்சன்ஸோட ஸ்கில்ஸ் எபிலிட்டி எல்லாமும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த பீப்புள் வந்துட்டு தட் இஸ் ஹியூமன் வந்து எஃபோர்ட் எடுத்து தே வில் ஒர்க் ஹார்ட். எண்ட் ஆஃப் லோக்கல் மோனோபொலிஸ், அதாவது லோக்கல் மோனோபொலிஸ் ஏதாவது ட்ரேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே நம்ம பிஸ்னஸ் போயிருமோ அப்படின்னு அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்களும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐஎஸ்ஓ இது பார்த்தோம் இல்லையா, அந்த குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இந்தியாவில் வந்து இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த கம்பெனிஸ் தே ஹவ் பீன் அக்வயர்டு. அண்ட் ஆல்சோ எம்என்சிஸ்னால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா that is improve the quality of the peopleோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, நல்ல தட் இஸ் லைஃப் லீட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து வில் கெட் இம்ப்ரூவ்ட். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கண்ட்ரீஸ். வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு மர்ஜ் ஆகி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா வேர்ல்டு பீஸ் வில் ஆல்சோ பி அக்வைர்ட் அண்ட் ஃபைனலி வேர்ல்டு வில் பி இன் அ ப்ராஸ்பரஸ் மேனர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ். அதே மாதிரி இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேஞ்சர் ஃபார் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ். டொமஸ்டிக் என்ன நம்ம கண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு எம்என்சிக்கான உள்ள வராங்க நம்ம கண்ட்ரிக்குள்ள அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டொமஸ்டிக் கண்ட்ரீஸ் வந்து அதனுடைய தனித்துவத்தை இழந்து தட் இஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லெவல் எல்லாமே வில் கெட் எஃபெக்டட். ஸோ என்ன அப்படின்னா எம்என்சிஸ் பிகாஸ் ஆஃப் தி வாஸ்ட் எக்கனாமிக் பவர், எம்என்சிஸ்னாவே எக்கனாமிக் பவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பல கண்ட்ரீஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போஸ் அ டேஞ்சர் டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் ஸ்டில் இன் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நம்ம வந்து இப்போ தான் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் அப்படியே மேலே போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன். ஆனால் எம்என்சி ஃபுல் டெவலப்மெண்ட்டோட உள்ள வரப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆயிடுவோம், நம்மளது வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து வில் கெட் அஃபெக்டட். ஸோ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் கேனாட் ஃபேஸ் சேலஞ்சஸ் போஸ்ட் பை எம்என்சிஸ். அவங்க லெவலில் அவங்களுடைய டெக்னாலஜி நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு அட்வான்டேஜஸில். ஸோ அதையெல்லாம் உள்ளே வந்து போஸ்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கான ஒரு லாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ மெனி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஹவ் டு வைண்ட் அப். இதனாலேயே நிறைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வைண்ட் அப் ஆகிறது என்னது டிசால்வ் ஆகிற சுச்சுவேஷன்லையும் இருந்தது ஆஸ் அ த்ரெட். எதனால் எம்என்சிஸ்னால நம்ம பார்த்துருக்கோம். இந்த பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் 10 to 10 years மேக்ஸிமம் 10 to 12 years ஒரு 15 yearsன்னு கூட வச்சுக்கலாம். பார்த்தோம்னா எம்என்சிஸோட டெவலப்மெண்ட் வந்து என்னது எல்லா கண்ட்ரீஸ்லையும் எம்என்சிஸ் மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. எல்லா இதுலேயும் பிஸ்னஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ தஸ் எம்என்சிஸ் கிவ் அஸ் செட் பேக் டு
த எக்கனாமிக் growth ஆஃப் ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். இது என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து அவனுடைய பிஸ்னஸை நம்ம கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறப்போ நம்மளுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய எக்கனாமிக் growth அப்படிங்கிறது நம்ம காமிக்கக்கூடிய எக்கனாமிக் growthங்கிறது டோட்டலாக வந்து அடிபட்டு போகும். ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், டேஞ்சர் ஃபார் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இதில் போயிட்டு இருக்கிறப்போ இன்னொருத்தங்க உள்ள நுழைஞ்சாங்க, இன்னொரு இண்டஸ்ட்ரி, அதாவது வேற தட் இஸ் நேஷனோட இண்டஸ்ட்ரி உள்ள வருது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இண்டஸ்ட்ரி வில் கெட் எஃபெக்டட். So the next thing is transfer of outdated technology. இதில் என்னன்னா, where MNCs transfer outdated technology to host nation, it serves no purpose. அதாவது outdated technology அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய டெக்னாலஜி எம்என்சிஸோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளது வந்து இட் இஸ் அவுடேட்டட் தான். ஏன்னா அவன் வந்து ஃபுல் இதோட வருவாங்க, ஃபுல் நம்ம பார்த்தோம் இல்லையா டெக்னாலஜி டெவலப்மெண்ட், மேனேஜரியல் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸோட. அப்போ வந்து இட் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அவுடேட்டட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஒன், நோ பெனிஃபிட் டு புவர் பீப்புள். எம்என்சிங்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா பெரிய பெரிய பிக் ஷாட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எம்என்சிஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி தோஸ் திங்ஸ் விச் ஆர் யூஸ் பை த ரிச். அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட், அவங்க எம்என்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ரிச் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெரிய இண்டஸ்ட்ரி, அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே வந்து ரிச் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். தேர்ஃபார் புவர் பீப்புள் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து அது கிடைக்காது. ஜென்ரலி எனி பெனிஃபிட் அவுட் ஆஃப் எம்என்சிஸ். அதனால வந்து ஹாஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து ஒரு எம்என்சி உள்ள வராங்க நம்ம கண்ட்ரிக்குள்ளேனா நம்ம கண்ட்ரியில் அது ரிச் பீப்புளுக்கு தான் பெனிஃபிட், புவர் பீப்புளுக்கு அதில் எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. நெக்ஸ்ட், டேஞ்சர் டு இண்டிபெண்டன்ஸ். இனிஷியலி எம்என்சிஸ் ஹெல்ப் த கவர்மெண்ட் ஆஃப் த ஹாஸ்ட் கண்ட்ரி இன் அ நம்பர் ஆஃப் வேஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் பார்க்குறப்ப எம்என்சிஸ் நம்ம உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு தாட் தான் வரும். அண்ட் தென் கிராஜுவலாக என்ன ஆகும்னா இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். அவங்க வந்து அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருக்கும். டாமினேஷன் வில் பி மோர். ஸோ தேர் இஸ் தென் அண்ட் இம்ப்ளிசிட் டேஞ்சர் டு த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஹாஸ்ட் கண்ட்ரி. ஸோ நம்மளுடைய தனித்துவம் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்க வந்து உள்ள டாமினேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து வந்துடும். ஸோ தட் இஸ் டேஞ்சர் டு இண்டிபெண்டன்ஸ். Next one, deprivation of job opportunity of local people. MNCs may not generate job opportunities to the people of home country. ஏன்னா அவங்க உள்ள வரப்பவே அவங்களோட பீப்புள், அவங்க ஹோம் கண்ட்ரியோட பீப்புள் என்ன அப்படின்னா அவங்க எம்என்சிஸ் உள்ள வரப்பவே அவங்களுடைய பீப்புள் அவங்க இதோட தான் உள்ள வருவாங்க. இங்கே இருக்கிற பீப்புளுக்கு யாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே இருக்கிற பீப்புளுக்கு எந்த விதமான தட் இஸ் கெயினும் கிடையாது. ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் டிப்ரவேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது மிஸ்யூஸ் ஆஃப் மைட்டி ஸ்டேட்டஸ். எம்என்சிஸ் ஆஃப் பவர்ஃபுல் எக்கனாமிக் என்டிட்டிஸ். கண்டிப்பாக அவங்க வந்து பெரிய வளர்ச்சியோடு தான் உள்ளே வராங்க. எக்கனாமிக்கல் லெவலில், எக்கானமி லெவலில் பார்த்தோம்னா தேர் ஆல் வெல் அண்ட் குட். ஸோ தே கேன் ஆஃபர் டு பியர் லாசஸ் ஃபார் அ லாங் வைல் இன் த ஹோப் ஆஃப் ஏர்னிங் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் ஒன்ஸ் தே ஹாவ் என்டர்ட் லோக்கல் காம்படிஷன் அண்ட் அச்சீவ் மோனோபொலி. உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த லோக்கல் நம்ம பார்த்தோம் அட்வான்டேஜில் லோக்கல் மோனோபொலியவே வந்துட்டு என்னது நம்ம கண்ட்ரிக்கு உள்ளே வராங்க ஒரு எம்என்சி கம்பெனி அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளோட இதை அஃபெக்ட் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ வாட் தே வில் அச்சீவ் மோனோபொலி. அவங்க தான் வந்துட்டு என்னது காலூன்றி இங்கே வந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. திஸ் மே பி த டர்ட்டி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் எம்என்சிஸ். இதுதான் அவங்களுடைய மோசமான என்னது டாக்டிக்ஸ். தட் இஸ் அவங்களுடைய டார்கெட்டே அதுதான். இங்கே வந்து உள்ள நுழைஞ்சு அவங்க வந்துட்டு தே வில் பி இம்ப்ரூவ்டு மச். ஓகே, டு வைப் ஆஃப் லோக்கல் காம்படிட்டர்ஸ் ஃப்ரம் த ஹாஸ்ட் கண்ட்ரி. நம்ம ஹாஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற நம்ம இப்போ ஒரு எம்என்சிஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொலிட்டிக்கல் பவரையும் இது பண்ணி நம்மளோட இண்டிபெண்டன்ஸும் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வைப் ஆஃப் நம்ம சில மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அதாவது தந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இதை வந்து மொத்தமாகவே வந்து நம்மளுடைய மார்க்கெட்டு இது எல்லாமே வந்து வெளியில் போகிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. லோக்கல் அவங்க வந்து மோனோபொலி அச்சீவ் பண்ணி அவங்க தான் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட், கேர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதனால என்ன அப்படின்னா எம்என்சிஸ்னால நம்ம ஹோம் கண்ட்ரியோட நேச்சுரல் ரிசோர்ஸஸும் வந்து என்னவாகும், அஃபெக்ட் ஆகும். MNCs tend to use the natural resources of the host country carelessly. இப்போ நம்மனா நமக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குன்னு தெரியும், அதை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறதும் தெரியும். ஆனால் ஒரு MNCs உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை கேர்லெஸ்ஸாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. தே காஸ் ரேபிட் டெப்ளேஷன் ஆஃப் சம் நான் ரெனியூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த ஹாஸ்ட் கண்ட்ரிஸ். ரெனியூபிள் நான் ரெனியூபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ரெனியூபிள் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, நம்ம வந்து தட் இஸ் ரீயூஸ் பண்ண. நான் ரெனியூபிள்ங்கிறது நம்ம யூஸ் பண்ண முடியாத சில ரிசோர்ஸஸ். அதை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தட் இஸ் தே வில் டேமேஜ்ட். இன் திஸ்
finally MNCs cause a permanent damage to the economic development of the host countries. எல்லாம் பண்ணி முடிச்சு ஃபைனலாக அந்த ஹாஸ்ட் கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் வந்து they will collapse. ஸோ திஸ் இஸ் த கேர்லெஸ். நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து என்ன பண்ணுவாங்க, கேர்லெஸ்ஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. So the next thing is selfish promotion of alien culture. MNCs tend to promote alien culture in host countries to sell their products. அதாவது வந்து என்னன்னா they make people forget. அதாவது அவங்க ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் கல்ச்சர் ஹெரிட்டேஜே மறந்து போகிற அளவுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து பீப்புள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்குவாங்க. ஓகே, they make people forget about நம்மளுடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறதையே மறந்து போகிற அளவுக்கு நம்ம அந்த ப்ராடக்டை வந்து நம்மளை வந்து மோல்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண வச்சுருவாங்க. ஒரு மோகம், நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு ஈர்ப்பு, இந்த மாதிரி பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டை நம்ம அக்வயர் பண்ணி வாங்கலாம் இப்படின்னு. இப்போ நம்ம இதுலேயே நம்ம நிறைய பார்க்குறோம். இந்தியாவிலே பார்த்தோம்னா MNCs கிரியேட்டட் டேஸ்ட், நிறைய சிந்தட்டிக் ஃபுட், டேஸ்டி ஃபுட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்மளே யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஃபாரின் கல்ச்சர், நம்ம வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கல்ச்சர் வந்துடும். பட் இட் இஸ் ஒரு சைட் பார்க்குறப்ப இட் இஸ் வெரி இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த்துக்கு வந்து இட் இஸ் நாட் குட். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, சிந்தட்டிக் ஃபுட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கோகோகோலா, பெப்சி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் பட் அவங்க உள்ள வந்து இது பண்ணுறப்ப நமக்கு ஒரு என்னமோ ஒரு கல்ச்சர்டாக நம்ம டெவலப் ஆன மாதிரி, நம்ம அதை யூஸ் பண்ணால் என்னமோ நமக்கு வந்து ஒரு பெருமை மாதிரியான ஒரு இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவோட, அதை பீப்புளுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது. அவங்களுடைய பிஸ்னஸை வந்து தே ஹாவ் டு கெட் வெல், அவங்க உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட தாட்டாக இருக்கும். நெக்லெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் growth of home country. An investment in host countries is more profitable. அதாவது ஒரு ஹாஸ்ட் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு கண்ட்ரிலுங்கிறது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் தான். MNCs may neglect home countries இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதாவது நம்ம பார்த்த மாதிரி அவங்களுடைய தட் இஸ் பொருளாதார ரீதியாக ரொம்பவும் வந்து ஹோம் கண்ட்ரியை வந்து என்னது MNCs வந்து எஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்னால் நம்ம டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி டேமேஜ் ஆயிரும். பீப்புளோட இதுவும் வந்து என்னது புவர் பீப்புளுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை, ரிச் பீப்புளுக்கு தான் பெனிஃபிட். அண்ட் ஆல்சோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெருசாக எதுவும் கிடைக்காது. அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸும் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ கல்ச்சர் வந்து கலாச்சாரம் டெவலப் பண்ணுறது, நம்ம பீப்புள் நம்ம கல்ச்சரையே வந்து மறந்துட்டு அவங்க வந்து தட் இஸ் தே வில் ரொம்ப வந்து அட்டாச் டு தட் MNCs ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஃபைனலி டோட்டலாக என்ன ஆகும்னா நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வில் கெட் கொலாப்ஸ்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MNCs. So now we are going to see examples of MNCs. List of Indian subsidiary companies of foreign MNCs. Subsidiary and also we have seen holding companies அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ சில கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க, சப்சிடரி கம்பெனிஸ் ஃபாரின் MNCஸ்க்கு யாரெல்லாம் சப்சிடரி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபாரின் மல்டிநேஷனல், இந்தியன் அஃபிலியேட் அண்ட் சப்சிடரி யார், கம்பெனியோட லோகோ என்ன, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பேட்டா கார்பரேஷன், பேட்டா இந்தியா, அந்த தெர் இஸ் வி நோ தட். நெக்ஸ்ட் கால்கேட் பாமோலிவ், கால்கேட் இந்தியா, அண்ட் தென் Sony Corporation, Sony India, Suzuki, Maruti Suzuki, Timex வாட்சஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபாரின் மல்டிநேஷனல் கம்பெனிஸோட சப்சிடியரி கம்பெனிஸ். ஓகே, இதெல்லாம் ஹோல்ட் ஆகிருக்கு ஃபாரின் கம்பெனிஸோட. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சப்சிடியரி கம்பெனிஸ். அவங்களுடைய லோகோ, அது சிம்பிள் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தட் இஸ் 2 வீலர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கால்கேட், இது ஸ்பேஸ் வாட்ச் அண்ட் ஆல்சோ சுசுகி கம்பெனிஸ், கார் 4 வீலர்ஸ் இதில் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தீஸ் ஆர் ஆல் த MNCs, அவங்களுடைய சப்சிடியரி கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்ட்டு. So the next thing is list of Indian multinational companies and their logo. Do you know? So Indian multinational companies என்னன்னா அவங்களுடைய லோகோ என்னென்னு பார்த்தோம்னா கம்பெனி ஹெட்குவார்ட்டர் அண்ட் கம்பெனி லோகோ. மைக்ரோமேக்ஸ் இன்ஃப்ரோடெக்ஸ், இட் இஸ் அவங்களுடைய ஹெட்குவார்ட்டர் பார்த்தோம்னா கர்க்வான், இட் இஸ் கம்பெனியோட லோகோ. மைக்ரோமேக்ஸ் நம்மளுடைய மொபைல்ஸ் இதில் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, பின்னாடி இருக்கும் இல்லையா சிம்பிள்ஸ். ஹீரோ மோட்டோகார்ப், நியூ டெல்லி, ஹீரோ ஹோண்டா பைக்ஸ், 2 வீலர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. சைக்கிள்ஸ் ஆல்சோ தேர், isn't it or not? பஜாஜ், பூனேயில் இருக்கவங்க ஹெட்குவார்ட்டர்ஸ் பஜாஜ். யூ ஆல்ரெடி இன்னும் 2 வீலர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கா. அண்ட் பிரிட்டானியா, பெங்களூரு, பிரிட்டானியா கம்பெனிஸ் பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா பெங்களூரு. நெக்ஸ்ட் டிவிஎஸ் சென்னை, டிவிஎஸ் தெரியும். டாட்டா வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. அண்ட் தென் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் இன்ஃபோசிஸ், பெங்களூரு. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு நமக்கே தெரியும். இன்ஃபோசிஸ் இஸ் நத்திங் பட் வாட், இட் இஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி, isn't it or not? ஸோ இவங்களும் வந்து MNCs. ஸோ வாட் எவர் திங்ஸ் வி ஹவ் சீன் இஸ் MNCs, மல்டிநேஷனல் கார்பரேட்
கார்பரேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸில் என்னென்ன பார்த்தோம்? மீனிங், டெஃபினிஷன் we have seen, and we have seen the advantages and disadvantages பார்த்தோம். And then we have seen what are all the subsidiary company, MNC companies கூட யாரெல்லாம் இந்தியன் கம்பெனி சப்சிடரி அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அவங்களுடைய லோகோ, ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்தோம். இது எல்லாம் என்னென்னா மேக்ஸிமம் இப்போ நம்மளே பார்க்குறப்போ நம்மளே நிறைய என்னது எம்என்சி ப்ராடக்ட்ஸ், எம்என்சி கம்பெனிஸ் தான் உள்ளே இருக்காங்க நம்ம கண்ட்ரிக்குள்ளேயும். நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து என்னது டே டு டே லைஃப்பில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் திஸ் MNCs gets over, this lesson is over.